வணக்கம். மீனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் அமைதியான ஒரு மனிதர்களாக நிச்சயமாக தெரிவீர்கள். யார் வந்து பேசினாலும் இவங்க என்னப்பா நீ இப்படி இருக்க, உன் கூட இருக்கிற அந்த நபர்கள், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, மீனம் ராசியை சேர்ந்த அனைவரையும் இவங்க என்ன இவ்வளவு அமைதியாக இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் பொறுமையுடன் இருக்காங்க, நல்லா கேரிங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அனைவரும் உங்களை கூறுவாங்க. நீங்கள் மிகவும் அமைதியானவர்களாகவும் அனைவரும் கூறுவது மட்டுமல்லாம யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு நபராகவும் இருக்காங்க. யாரிடமும் தேவையில்லாம பேச மாட்டேங்காங்க, கோவப்பட மாட்டேங்காங்க. முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் நடந்து கொள்கிறார்கள் என்று அனைவருமே உங்களை பெருமையாக பேசுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் என்ற ஒரு பெயரை நீங்கள் எப்பொழுதுமே எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த அமைதிக்குள் எவ்வளவு துயரங்கள் மறைந்திருக்கிறது என்பதை யாரும் உணர்ந்திருக்க மாட்டாங்க. புதிதாக வரக்கூடிய நபர்கள் கூட உங்களை பெருமையா பேசுவாங்க. பெருமையாக ஒரு பக்கம் பேசினாலும் உங்களுடைய வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள், நீங்க எவ்வளவு துன்பங்களை அடைந்திருக்கீங்க, கூட இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள், இது யாருக்கும் தெரியவே தெரியாது. அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அதனால தான் இந்த ஒரு அமைதிக்கு ஒரு முக்கியமான காரணம் என்பதை நீங்க மட்டும்தான் உணர்வீங்க. நீங்க செய்த உதவிகள் யாருக்கும் தெரியாது. நீங்க காட்டிய அன்பு எல்லாருக்கும் தொல்லையாக தெரிந்திருக்கும். உங்களுடைய அர்ப்பணிப்பு இதெல்லாம் யாருமே கண்டிருக்கவே மாட்டாங்க. இது அனைத்தையும் யாரும் கவனிக்காத நிலைதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மனவேதனையை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்களும் உங்களால முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்வீங்க. ஆனா அதற்கு ஒரு நன்றி உணர்வு கூட யாரும் உங்கள் மீது காட்ட மாட்டாங்க. அதனை நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவீங்க. உங்களுடைய அன்பு எல்லாரிடமும் நீங்க அன்பா இருக்கணும்னு நினைப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவீங்க. எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனாலும் அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுப்பது அன்பை கொடுக்க மாட்டாங்க. நீங்க செய்த உதவிக்கு நன்றியை கூட கூற மாட்டாங்க. உங்களுக்கு கெடுதல்களையும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமையும் மட்டுமே அவங்க உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நான் ஏன் இவ்வளவு செய்தேன், ஆனா யாருக்கும் அது ஏன் தெரியாமல் போனது என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஓடி அது உங்களுடைய மன வேதனையை உடைத்திருக்கும். அந்த அளவு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய நல்ல மனதை பலர் பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. அந்த நல்ல மனதை சிலர் பயன்படுத்தியதால் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். நீங்க உதவியவங்களை ஒரு கட்டத்துல உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. அது ஏன்னு உங்களுக்கும் தெரியாது. நீங்க எவ்வளவோ உதவி பண்ணியிருப்பீங்க. உதவி பண்ணி அவங்க நமக்காண்டி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்காண்டி வந்து நிற்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்க ஒண்ணுமே கூறாம உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்படியே விலகி இருப்பாங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில துயரங்களை நிச்சயமா கொடுத்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்காக நீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருந்தோம் அதுல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்காம தேவையில்லாத தோல்விகள் மட்டும் கிடைத்திருக்கும். இது உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கும். ஒரு நேரத்துல இது ஒரு பெரிய ஒரு காயத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்திருக்கும். எல்லாரும் உங்களிடம் அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய தேவை அவங்களுக்கு தேவைப்படும். அதற்காக யார் உங்களிடம் வந்து பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். காரணங்கள் இல்லாமல் யாரும் உங்களிடம் வந்து பழக மாட்டார்கள். அது உங்களுக்கு இப்பொழுது தெரியாது. போக போக தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது ஏன் தெரியுமா? நீங்க எதையும் மனசாட்சியோட செய்வீங்க என்பதற்காக. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வேலைகளையும் அவங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய வேலைகள் போல எடுத்து செய்வீங்க அப்படிங்கிறதுனால உங்களிடம் ஏதாவது ஒரு வேலைகளை கொடுத்து விட்டு போனாலும் ஏதாவது ஒண்ணு செய்ய சொன்னாலும் நீங்க சரியாக செஞ்சு வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை. இதனால மட்டுமே அனைவரும் உங்களை நீங்க பெரிய அளவுல அவங்க கூடவே உங்களை வைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு சில நேரங்கள்ல உங்களுக்கு சுமையாகவும் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அது ஆரம்ப காலத்தில் தெரியாது. போக போகத்தான் அது உங்களுக்கு சுமையாக தெரிய ஆரம்பித்துக் கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சிறிய தவறுகள் கூட பெரியதாக மாறியிருக்கும். உங்களை குற்றவாளியாக காட்டிய தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அது ஏன் குற்றவாளியாக காட்டினாங்க அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாமலும் இருக்கும். இது உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த காயத்திலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்க சிக்கி தொலைந்து கொண்டிருப்பீங்க. நீங்க அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். யார் என்ன செய்தாலும் சரி, யாரும் ஏதாவது உங்களை பற்றி தேவையில்லாம பேசினாலும், தேவையில்லாம சண்டை போட்டாலும், சின்ன விஷயங்கள், சின்ன தவறுகள் ஏற்பட்டால் கூட அதையும் நீங்க அதிகமா யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் மனதிற்குள் போட்டு பல முறை சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. சிந்தித்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். ஆனால் அந்த அதிகமான யோசனை தான் சில முக்கியமான வாய்ப்புகளை உங்களிடமிருந்து விலகி இருக்கும். உங்களுடைய மனதில் இருந்ததை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால நீங்க வெளியில் யாரிடமும் கூற மாட்டீர்கள். அது உங்களுடைய இயல்பாகவும் இருக்கும். மற்றொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா வெளியில நீங்க எதையுமே கூற மாட்டீங்க. ஆனா மற்றவங்க எல்லாரும் உங்கள் மீது
நல்ல ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வெளியில நீங்க யாரிடமும் எதை பற்றியும் கூற மாட்டீங்க. நீங்க எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுடைய மனதில் இருந்ததை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலை, அது உங்களுடைய இயல்பாக மட்டுமே இருக்கும். நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இவற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களை மிகவும் பாதித்திருக்கும். அதிலிருந்து உங்களால விடுபட முடியாமல் இன்னமும் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய மன அழுத்தத்திற்கு யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழியையும் கொடுத்திருக்கும். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால நடக்காதது போது உங்களுக்குள்ள வந்த அழுத்தங்கள் அது உங்களுடைய மனநிலையை பாதித்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் விஷயங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கும். ஏன் தாமதமாகுது என்று உங்களுக்கு கூட தெரியாது. என்னால் ஏன் உடனே முடியவில்லை என்ற ஒரு கேள்வி மட்டும் உங்களுடைய மனதிற்குள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக நீங்க கூறியே ஆகணும். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். நடக்காம இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமா கிடையவே கிடையாது. இது நடந்து பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் இனிமேல் நடக்கப் போகிற ஒவ்வொரு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அழகான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வானது கிடைக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாகவும் நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் இன்னொரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையானது ஆரம்பமாகி அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் சரியான பலன் கிடைப்பதற்கான ஒரு காலமானது இனி உங்களுக்கு வந்துவிட்டது. அந்த காலத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல இடத்திற்கு உங்களால செல்ல முடியும். சென்று நல்ல ஒரு பலன்களையும் உங்களால பெற்று நல்ல ஒரு நிலைமையில உங்களால வாழவும் முடியும். இனி சனி மற்றும் குரு கிரகங்களின் இயக்கம் இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது. இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு எதிராக மட்டுமே இருந்தார். ஆனால் இப்பொழுது சனியுடன் சேர்ந்த குரு பகவானும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக மாறிவிட்டார்கள். இதனால் நீங்கள் எது செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது நன்மையாக மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். கெடுதல்களாக இருந்தாலும் அந்த கெடுதல்கள் விலகி நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு சேர்ந்துவிடும். சனி உங்களுக்கு கற்றுத்தந்த கஷ்டங்கள் இனி பலமாக உங்களுக்கு மாறும். இதுவரை நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அந்த கஷ்டங்களிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் நீங்க எவ்வளவோ தவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாடத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். குரு பகவான் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், நல்ல ஒரு செய்திகள், வளர்ச்சி இவற்றை தரப்போகின்ற ஒரு கிரகமாக இருக்கும். எனவே இனிமே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போய்விடும். உங்களுடைய குடும்பத்திலும் நல்ல மாற்றங்கள் உருவாகும். இதுவரை நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் உங்களுடைய குடும்பத்தின் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும். அந்த ஒரு செய்தி நடப்பதினால் அவ்வளவு சந்தோஷம் அடைவீங்க. ஏன்னா அந்த ஒரு செய்தி அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு செய்தியாக நிச்சயமாக இருக்கும். நீண்ட நாளா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நீங்கள் அதிகமாக யோசிப்பதால் அந்த ஐடியாக்கள் இப்போது அவை வெற்றியாக உங்களை மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி வந்து கொடுத்து விடும். உங்களுடைய கடின உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். நான் இவ்வளவு நாள் காத்தது வீண் போகவில்லை என்று நீங்கள் உணரக்கூடிய நல்ல ஒரு காலமானது உங்களுக்கு வந்துவிட்டது. அந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு மாற்றத்தை உங்களால காண முடியும். இதுவரை நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் அனைத்தும் இனிமே தீர ஆரம்பிக்கும். தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க சந்தித்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு காணக்கூடிய ஒரு காலமானது வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இதனால் இனிமேல் நீங்க பயப்பட வேண்டாம். இனிமே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாது. இதுவரை வந்த கஷ்டங்கள் அனைத்தும்